ஹாய் மக்களே, வெல்கம் டு நானும் விலாகர் தான் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சால்மியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் சென்டருக்கு வந்திருக்கிறோம். இங்கே அப்படி என்ன இருக்குன்னா, அக்வாரியம் இருக்குது, அப்புறம் டிஸ்கவரி பிளேஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அது ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமு. என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சால்மியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் சென்டருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதான் சயின்டிஃபிக் சென்டரு. இது அதோட என்ட்ரன்ஸு. சால்மியாவில் இருக்க மக்களுக்கு தெரியும், தெரியாத மக்கள் தான் சொல்கிறேன். இது அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா, உள்ளே போனோமே ரைட் சைடு தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா நம்ம அக்வாரியம் அப்புறம் டிஸ்கவரி பிளேஸுக்கு போயிடலாம். நம்ம போய் இப்போ டிக்கெட்டை வாங்கிக்கிறேன். அப்படியே நம்ம ரைட்டில் போகணும் டிக்கெட் வாங்குறதுக்கு. இப்போ என்ட்ரன்ஸில் உள்ளே வந்துட்டு நான் இப்போ ரைட்டில் போகிறேன். ரைட்டில் போயிட்டு இதான் டிக்கெட் கவுண்ட்ரு. இங்கே போய் நம்ம டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டிக்கெட்டை வாங்கிக்கிட்டோம். டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். என்ட்ரன்ஸுக்கு அப்படி நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்து நுழைஞ்சோனையுமே லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸுக்கு போகிற வழி. இப்போ நம்ம வந்து அக்வாரியத்துக்கும் டிஸ்கவரி சென்டருக்கும் டிக்கெட் வாங்கிட்டோம். இதை வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சயின்டிஃபிக் சென்டர் வந்து தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கலாச்சாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோட ஏப்ரல் மாதம் 2000 இது வந்து நிறுவப்பட்டிருக்குது. இந்த சயின்டிஃபிக் சென்டரை வந்து வருஷத்துக்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து இதை வந்து பார்வையிடுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவியல் மையம் ஓப்பன் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 11 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்கள் வந்து பார்வையிட்டதாக கூறப்படுது. இது எல்லாமே செட்டப் கிடையாது, எல்லாமே ஒரிஜினலு பாறைகள் அப்படி நல்லா தெரியுது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே மேலே ஏற்றி போவோம். மேலே என்ன இருக்குது, வாவ், இங்கே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ ஃபயர் எக்ஸிட், அதாவது அர்ஜென்ட்டுக்கு ஃபயர் ஆனிச்சுனோம்னா இந்த வழியாக எக்ஸிட் ஆகிறதுக்கு இந்த எக்ஸிட்டு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி குடுவை மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பொந்து மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் என்ன போட்டிருக்காங்களோ அந்த உயிரினம் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம பார்த்தோம்னா தெரியும். நான் வேறு எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். இது மாதிரி அந்த மேலே உட்காந்துருக்காரு பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் வந்து போட்டிருப்பாங்க அது என்ன உயிரினம், அது எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத அதை டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. தெரியாதவங்களுக்கு அரபிலையும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கிறாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வச்சுருக்குறாங்க. நான் அடுத்தடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்தந்த அனிமலோட நேமை போட்டு அதோட டீட்டெயிலு அரபிலையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. தேவையானவங்க படித்து தெரிஞ்சுக்கிடலாம். இவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஆளே காணோம்.
ஒளிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த விலங்குக்கு எப்படி செட்டப் பண்ணணுமோ அதெல்லாம் அதுக்குள்ளே பண்ணி வச்சுருக்குறாங்க. அது எப்படி தங்குமோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான செட்டப் கொடுத்தா வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், வௌவால் இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி குகை, அந்த பொந்து பொந்து மாதிரி அதாவது மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குது. வீடியோவில் தெரியலை. இந்த கிளாஸும் கொஞ்சம் நாத்தமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு கிளியராக தெரியலை. ஆனால் உள்ளே இருக்குது, எனக்கு தெரிஞ்சிச்சு. இது ஒரு உயிரினம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள் படுத்து கிடக்குது, அதாவது தெரியுதா? நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னத்தை தட்டினாலும் எந்திரிக்க மாட்டுறாங்க, ஆனால் அசைகிறாங்க. எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணேன். அப்படியே போவோம். அடுத்து உள்ள பார்த்தோம்னா பூனையெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பக்கத்து பூனையாக இருந்துச்சு. என் பூனையாக அவங்கள்ட்ட காட்டுன்னு நான் காட்டலை. எல்லாத்துக்குமே வச்சுருக்குறாங்க. ஒரு சில இது எல்லாம் ஒளிஞ்சு கிடக்கு, கூட்டுக்குள்ளே தெரியவே இல்லை. அது எப்போ வருமோ நம்ம நின்று பார்த்துட்டு இருக்க முடியாது. வர்ற வரைக்கும் காட்டுறதுக்கெலாம் நம்ம டைம் இல்லை. ஆந்தையை பாருங்கள், அது அங்கே ஒன்று உட்காந்துருக்கு. நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அது கொஞ்சம் சைலண்ட்டாக உட்காந்துருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செட்டப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். இருட்டாக அந்த ஆந்தை எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வாழுமோ அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. அந்த அனிமலுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு அடுத்து போவோம். இது இங்கே என்ன இருக்குன்ட்டு வாங்க, நான் அடுத்தது போய் காட்டுறேன் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அது எல்லாம் ஒளிஞ்சு கிடக்குது. எதுவுமே நம்ம கண்ணில் பட மாட்டுது அதிகமாக. எனக்கு தெரிஞ்ச இப்போ 4-5 இடத்துல 2-3 இதை பார்க்கவே இல்லை. எல்லாம் ஒளிஞ்சு கிடக்கு. இதை பாருங்கள், பாம்பு. எல்லாம் ரெஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு டவுட். இதுக்கெலாம் எப்படி தான் தீவனம் கொடுப்பாங்க எப்படின்னு தெரியலை. அது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அதை யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. இது என்ன இதில் ஒரு அக்வாரியத்தில் ஒரு மைனஸ் அப்படின்னா, ஒரு ஏரியாவுக்கு அந்த ஒரு டீட்டெயில் கொடுக்குறதுக்கோ அது விளக்குறதுக்கோ நம்ம இது வச்சுருப்பாங்கல்ல, ஒரு கைடு வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி யாருமே இல்லை. நம்மளாக போய் பார்த்துக்கிட்டு அதை நம்ம டிஸ்பிளேவில் பார்த்து படிச்சுக்கிட்டு தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. இந்த பாம்பு என்ன பாம்புன்னு சொல்லி நான் இது கொம்புலாம் இருக்குது. நான் சும்மா டிஸ்பிளேயில் கையை வச்சு பார்த்தேன். அதை பார்த்து வரும் அப்படின்னு தான் அப்படி வச்சு காட்டினேன் விரலை. இது எல்லாமே அரபு நாடுகளில், பாலைவனங்களில் இல்லை அரபு தேசங்களில் வாழக்கூடிய உயிரினங்கள்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் தோணுது. ஏன்னா நம்ம இந்தியாவில் உள்ள உயிரினங்கள் மாதிரிலாம் இது தெரியலை. ஆனால் இந்தியாவிலும் இதெல்லாம் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமாக எனக்கு தெரியுது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே இது என்ன பாம்புன்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு கண்ணாடி விரியன் மாதிரி தான் தெரியுது எனக்கு. இங்கே எப்படின்னா சும்மா ஸ்னேக்குன்னு தான் போட்டுக்கிறாங்க. அது என்ன வகை பாம்பு அப்படிங்கிறது தான் விவரமாக அதில் போட்டில்லை. அது அப்படியே நம்ம அடுத்து மீன்களை அந்த செக்ஷனுக்கு போகிறோம். மீன் பார்க்குறதுக்கு போகிறோம். இந்த செட்டப் அதுக்கு ஏற்ற மாதிரி மீன் எப்படிலாம் அது ஒரு குளிர்ச்சியான இடத்துல வாழுமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த பாறைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறது தான் இதில் சிறப்பு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் பாருங்களேன், அந்த தண்ணியோட அந்த வேவ்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த போகிற அந்த தெரியுது உங்களுக்கு, பார்க்க அழகாக இருக்குல்ல அது. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பாறைகள், அந்த பாசி பிடிச்ச மாதிரி பாறைகள் அப்படி நேச்சுரலாக தெரியுதுல்ல. இது இப்போ உங்களால் உருவாக்குன மாதிரியே இல்லாமல் அது நேச்சுரலாக உருவான மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே ஃபீல் கிடைக்கும். நேரம் அப்படியே தான் இருக்குது.
இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் வருது. நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே வந்த மக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது ஃபேமிலியாக உள்ளவங்க குழந்தைகள்லாம் கூட்டி வந்தோம் அப்படின்னா சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படின்னா ஒரு சில நாடுகளில் வந்து இப்போ 5 கேடி வாங்குறாங்க நார்மல் டயத்தில். இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து 2.5 3 கேடி அப்படிலாம் கொடுக்குறாங்க. அப்படி இப்போ வர்றவங்க ஃபேமிலியாக உள்ளவங்க குழந்தைகளை கூட்டிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிள்ளைகள்லாம் நல்லா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் பெரியவங்களுக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், மலைப்பாம்பு, மலைப்பாம்பு எல்லாம் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. வந்த நேரம் எல்லாம் ரெஸ்ட் இருக்கிற நேரத்தில் உள்ளே வந்துட்டு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே தூக்கத்துலாம் இருக்குது. அவங்களும் தூக்கத்துலாம் இருக்கிறாங்க. ஏன்னா லைட்டாக தட்டி விட்டு பார்ப்போமா உசும்புறாங்களான்னு. தட்டுவோம். உசும்பிட்டாங்க. சரிங்களா? அது ஒரு கண்ணாடியை தட்டினா தான் லைட்டாக உசும்புறாங்க. இங்கே குவைத்தில் வந்து சயின்டிஃபிக் சென்டர் இருக்கிறது எனக்கு இது வரைக்குமே தெரியலை. இப்போ தான் நானும் விசாரித்து நான் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாருக்குமே தெரியலன்னு சொல்ல வரல. எனக்கு இது தெரியலை. இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஃப்ரீயாக உள்ளவங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மீன்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பல வகையான மீன் இதில் அழகழகாக இருக்குது. எனக்கெலாம் ஒரு ஆசை, எனக்கு அப்போலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஆசை. எங்கள் வீட்டில் பெரிய ஒரு மீன் தொட்டி வாங்கி வச்சு அதில் பல வகையான மீனை விட்டு இது மாதிரி பார்க்கணுன்னு ஆசை. அது நிறையா பேருக்கு அது நடந்திருக்கும், நிறையா பேருக்கு நடக்கலை. அது எனக்கு நடக்கவே இல்லை. எனக்கு அந்த ஆசைகள் நிறைவேறவே இல்லை. எனக்கு வந்து மீன்களை வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். மீன் வளர்க்குறது, மரஞ்செடிகளை வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மரஞ்செடிகள் கண்டிப்பாக எல்லாருமே வளர்க்கணும். அந்த ஆசை எல்லாருக்குமே வரணும். நம்ம இயற்கையை ரொம்ப பாதுகாக்கணும். இங்கே பாருங்கள், கனவா. ஆஹா, இந்த மாதிரி கனவாயெல்லாம் இப்படி தான் நீந்தும், இப்படி தான் இருக்கும்னு நான் இப்போ தான் பார்க்குறேனே. எங்கள் ஊர் சைடு கடற்கரை ஏரியா தான் இருந்தாலும் நான் கனவாய் எப்படி இது கடலில் இப்போ இருக்கும், எப்படி நீந்த அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பிடிச்சி வலையில் வருதா, பிடிச்சி வைக்கிறாங்களா, வாங்கி ஆக்கி திங்கிறோமா, அதுதான் நமக்கு தெரியும். இதில் அந்த கனவையெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது நம்ம ஊர் சைடு உள்ள கனவா மாதிரி இல்லை. நம்ம ஊரில் சும்மா அந்த கருப்பும் வெள்ளையுமா தான் இருக்கும். இதுலலாம் அந்த வளர்ப்பு கனவா மாதிரியே அந்த டிசைன், வளர்ப்பு மீன்கள்லாம் எப்படி இருக்கும் டிசைனாக, அது மாதிரி இது வளர்ப்பு கனவான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த 2 பேர் ரெஸ்ட்டில் இருக்காங்க. உங்களுக்கு ஒரே எல்லாரும் ரெஸ்ட்டு தான். நம்ம வந்த நேரமே ரெஸ்ட் நேரம்னு நினைக்கிறேன். சரி, பிரச்சனை இல்லை. உங்கள் ஒரு 3 பேர் ஆக்டிவாக இருக்காங்க. இந்த மீன்லாம் பாருங்களேன்,
அழகாக குட்டி குட்டி மீன் அழகாக இருக்குது. எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு என்ன சொல்கிறது, மீன்லாம் எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டு வைக்காமல் தனித்தனியாக அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டு அதெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன குழந்தைங்க, நான் இப்போ வந்திருக்கும் போது சின்ன குழந்தைங்க நிறைய பேர் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணுச்சு சின்ன பிள்ளைங்கள்லாம். இது பாருங்கள், இது என்ன மீன்னே தெரியல, சின்ன கூண்டாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், அடுத்தது வீடியோ பாருங்கள். இதை பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு. இது ஒரு ஒரு பில்லர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரவுண்டாக செட் பண்ணிக்கிறாங்க, ஃபுல்லாக கிளாஸ் தான். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ மீன் அப்படின்னு. எல்லா மீனும் நல்லா ஆக்டிவாக, நல்லா எனர்ஜியாக, பார்க்க அருமையாக இருக்குது. இது இந்த கண்ணாடி செட்டப்பை அந்த மேலே லைட்டை போட்டு, இந்த ப்ளூ கலரில் அதுக்கேற்ற மாதிரி ப்ளூ கலர் லைட்டை போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், நான் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மாதிரி பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கருத்து சொல்லுங்கள். இந்த தொட்டி எப்படின்னா ரவுண்டாக இருக்குது. நான் இப்போ சுற்றி நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்க. இது ஒரு மீன் பாருங்கள், இதை பாருங்கள். இந்த மாதிரி மீன்லாம் பார்க்குறதுக்கே அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மீனெல்லாம் அதெல்லாம் வாயை பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த உடம்புல உள்ள இந்த வரிகள் லைன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. என்னட்ட சொல்கிறது, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஒருத்தர் நம்மளை நோக்கி வர்றாங்க. இது பாருங்கள், என்னைய பார்க்க வந்து ஏய் என்னடா வீடியோ எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி வருது. இங்கே இருங்க, அது வாயை பாருங்களேன். அந்த தொட்டியெல்லாம் பாருங்களேன், இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரியே அழகாக பண்ணி வச்சுக்கிறாங்க. பேக்ரவுண்டு அது உள்ளே எப்படி இருக்குமோ, ஒரு கடலோ ஒரு இதோ எப்படி இருக்குமோ அதேமாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த பாருங்கள் ஆமை, ஆமையெல்லாம் பார்க்குறது தான். அது எப்படி சுறுசுறுப்பாக போகுது பாருங்கள். 2-3 உள்ளே கிடக்குன்னு நினைக்கிறேன், 2-3 நிறையா கிடக்குன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது அது போகிறது பார்க்குறதுக்கு. அப்போ இதை பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ் தான் அது. இது எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குது. எவ்வளோ ஸ்லோவாக நான் எடுத்துக்கிறேன் வீடியோ பாருங்கள். இதை அது மூவ் பண்ணுறதை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக அதை மூவ் பண்ணுது, அது போகிறத பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது மாதிரிலாம் நான் பார்த்ததில் இப்போ தான் பார்க்குறேன். அழகாக இருக்குல்ல. அது மேலே போகிறது, ஒன்று மேலே போகுது, கீழே போகுது, இப்படி இப்படி உந்திக்கிட்டு போகும்ல, அது மாதிரி போகுது. அழகாக இருக்குது பார்க்க. அது தண்ணி உள்ளே சுற்றுற மாதிரி இருக்கா, இல்லை இது சுற்றுறதுனால தண்ணி சுற்றுற மாதிரி இருக்கான்னு தெரியலை. ஓகே, அடுத்து நம்ம இந்த கீழே போனோம்னா பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கலாம். அடுத்து நம்ம கீழே போகிறோம். வீடியோ பெருசாக போயிட்டே இருக்குது, அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோ, அடுத்த பார்ட்டில் நான் அந்த வீடியோ போடுறேன், பாக்கி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, கண்டிப்பாக நான் பதில் கொடுக்குறேன். அடுத்த பார்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.